கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே இந்த காலை வேளையிலே வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தை நாம் கவனிக்கலாம். ஸ்தோத்திரம். எத்தனையோ சீரியலை நம்ம பார்க்குறோம், சினிமாவை பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அடுத்தவங்க கிட்ட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணலாம், கவனிக்கலாமா? ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 133 அதிகாரம், அதுல 3 வசனம் தான் இருக்கு. அதுல 1ல இருந்து நம்ம 3 வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அது ஆரோக்கிய சரிசனங்கள் ஊற்றப்பட்டு அவருடைய ஆடியிலே ஒடுகிறது, அவருடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எருமான் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்குதுன்னு சொல்றாரு. பாருங்க, இன்னைக்கு யாருங்க சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றாங்க? சோத்திரம். பொண்ணு பார்க்க வரும்போதே அவங்க வீட்டுல எத்தனை பிள்ளை இருக்குது, எத்தனை பொண்ணு இருக்கு, உடனே மாமியார் இருக்காங்களா, நாத்தனார் இருக்காங்களா, உடனே நம்ம குடும்பத்தை என்ன பண்ணணும், பிரிச்சின்னு போயிட்டு தனியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோதர நினைக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைங்களை இந்த விஷயத்த அது நினைச்சீங்கன்னா இன்னைக்கு மறந்துருங்க. சோதரம். அப்படி சோதரம் இருந்தா இன்னைக்கு ஒவ்வொருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தர் தான் இருக்கிறாங்க, பெரிய பங்களா கட்டின்னு வாழ்க்கை செய்யறாங்க. சிலர் வீடு இல்லாம நடுத்தெருவுல இருக்காங்க. சோதரம். அதனால தேவனுடைய பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணணும், ஒருமித்து வாசம் பண்ணணும். ஒரு கூரை வீடு இருந்த போதும் அந்த காலத்துல ஒற்றுமையா இருந்தாங்கங்க, சந்தோஷமா இருந்தாங்கங்க. இப்பெல்லாம் எங்க இருக்கு? ஆனா இருக்கணும்னு சொல்லுது வேதம் சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க சோதரம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணணும். அது எத்தனை நன்மையோ அது எத்தனை இன்பமா இருக்குது சொல்றாங்க தெரியுமா? சோதரம். அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் மேல் இருக்கிறதுமான நல்ல தைலத்துக்கா. பாருங்க, ஸ்தோத்திரம். ஆரோன் மோசையெல்லாம் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தாங்கங்க. பாவம் செய்யும் போது கண்டித்து உணர்த்தினாங்கங்க, ஒற்றுமையா இருந்தாங்கங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்கங்க ஒற்றுமை இருக்கிறது? சகோதரருக்குள்ள ஒற்றுமை இல்ல, சகோதரிக்குள்ள ஒற்றுமை கிடையாது. ஆண்டு சொல்ற ஒருமித்து வாசம் பண்ணணுமா, அங்கதான் ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். உலகத்துல எதையுமே நம்ம பிறக்கும் போது கொண்டு வந்தது கிடையாதுங்க. நம்ம இறக்கும் போது ஒன்றும் கொண்டு போவது கிடையாது. நம்ம இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், சகோதர அன்புல என்ன பண்ணோம். இடுக்கல்ல உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம சகோதரி எதுக்கு கொடுக்குறாங்க? ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க கிட்ட அன்பா பேசுறதுக்கு, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அதுதான் சகோதரர்கள் பிறந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறீங்களா, பேசாம இருக்கிறீங்களா, இன்னைக்கு ஒற்றுமையா இருங்க. அதுதான் ஆண்டு சொல்றாரு. பாருங்க, எருமான் மேல சீயோன் பர்வதம் மேல இறங்கு பனி கொப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாத ஜீவனையும் வச்சிருக்கிறாராம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணலாம். பரலோகத்துல இடமே கிடையாது உனக்கு, பரலோகத்துல இடம் கிடையாது. இந்த பூமியில உன்னை எப்படின்னா ஆண்டு ஆசீர்வதிப்பார், போஷிக்க வைப்பார். நீ மனுஷனா நரகம் தான் உனக்கு. அதனால சகோதரிகளே சோதரம் ஒருமித்து வாசம் பண்ணுங்க, நல்லா பேசுங்க. சோதர சில நேரத்துல உதவி செய்யுங்க, எடுக்கிற நேரத்துல உதவி செய்யுங்க. அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. பண உதவியோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் உதவியோ இல்ல அவங்களுக்கு போயிட்டு காவல் இருக்கிறதோ ஏதாச்சும் ஒரு உதவி என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அப்ப கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்றாரு. இந்த நாள் இருந்து கேட்கிற பிள்ளைங்கள் மனம் திரும்பி ஒருமித்து வாசம் பண்ணுங்க, அன்பா இருங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், அதிகமா ஆசீர்வதிப்பாரு. உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பாரு. நல்லதை கற்றுக் கொடுங்க. ஆடு பகை கொட்டு ஒருவன் சொல்லாதீங்க. சோதரன். அந்த குட்டி போய் ஒரு வந்துச்சுன்னாதான் ஆடு என்ன பண்ணுவோம், ஒண்ணு சேரும். ஆடுன்னா என்ன, தாய் பகையும் குட்டிக்கு போது அவங்க கிட்ட சித்தப்பாட சித்திக்கிட்ட பேசுறது இல்லையா, அதுதான் உறவு. அது நிமித்தம் குடும்பம் கட்டப்படுங்க. அங்க போவது எங்க போவது சொல்லாதீங்க, ஒருமித்து வாசம் பண்ணுங்க. அப்பதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருங்க. ஜெபிக்கலாமா?
எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே. இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் ஒருமித்து வாசம் பண்ணிட்டப்பா. ஆண்டவரே ஆண்டவரே இப்பொழுதே ஒப்பு கொடுக்கட்டும். பரலோகம் அப்பதான் உண்டு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இல்லைன்னா இல்லப்பா ஆண்டவரே, எவ்வளவுதான் ஆண்டவரே அவர்கிட்ட பணம் பதவி பட்டம் இருந்தாலும் ஆண்டவரே சகோதரருக்குள்ள சிநேகம் இல்லைன்னா ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லப்பா. இதை கேட்கிற பிள்ளைகள் இப்பொழுது மனதிரிவு ஒற்றுமையா குடும்பம் நடத்தட்டும், பேசட்டும். ஆண்டுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிற நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.